அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிக்கான வழி. நம்ம எல்லாருக்குமே வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை பெறுவதற்கு, அதை அடையிறதற்கான அந்த வழிவுகள் கொஞ்சம் கடினமாகவும், சில தடைகள் வரும்போதும் ரொம்ப துவண்டு போயிடுறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர் உங்களுடைய அனுபவம் தான். உங்களுடைய அனுபவம் எவ்வாறு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை கையாளும் போது தான் அதிலிருந்து நிறைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அடுத்து நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறீங்க, அதை எப்படி வேறு ஒரு சூழ்நிலையில் அதன் வழியாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து வெளிவர முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு பாடம் தான். அது வெற்றியாகவும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். இதனை பற்றிய தகவல்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம். மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது. அந்த உறுதியைப் போல செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் சேர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆமாங்க, உங்களோட இலக்கை நோக்கிய பயணம், உங்களோட வெற்றி, உங்களோட சாதனை, இந்த வாழ்க்கையில் நீங்கள் மன உறுதி மட்டும் எனக்கு இருக்குது, நான் ரொம்ப வில் பவரோடு இருக்கிறேன், என்னால் சாதிக்க முடியும்னு அந்த மன உறுதியை மட்டும் வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களில் அந்த செயல்கள், அதாவது உங்களோட இலக்கை நோக்கிய பயணம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களாக இருக்கட்டும், உங்களோட முயற்சியாக இருக்கட்டும், உங்களோட வாய்ப்புகளை பயன்படுத்தும் தருணமாக இருக்கட்டும், உங்கள் உழைப்பு 100% வெற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா 200% உழைப்பு கூட நீங்கள் போடலாங்க. இப்படி நீங்கள் எஃபர்ட் போடும்போது உங்களோட மன உறுதி, உங்களோட நம்பிக்கை, உங்களோட உழைப்பு இதெல்லாம் உங்களோட சேர்ந்து இருக்கும்போது தான் வெற்றி மிகவும் எளிதாக உங்ககிட்ட சேரும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. ஆமாங்க, உங்களோட குறிக்கோளை பற்றியோ இல்லை நீங்கள் அடைய வேண்டிய உங்களோட லட்சியத்தை பற்றியோ பிறர்கிட்ட நீங்கள் பேசும்போது, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய கனவு, நான் இதுக்காக தான் இப்போது அதிக எஃபர்ட் போட்டு உழைக்கிறேன், நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட அமைதியாக பொறுமையாக அதை நோக்கி அதன் வழியில் நீங்கள் போட்ட திட்டத்தில் செயல்படணும். நீங்கள் ஒரு பதற்றத்தோடு நீங்கள் பிறருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய வேகம், உங்களுடைய அந்த முயற்சி சில நேரத்தில் தடைப்படலாம். சில முடிவுகளும் எதிர்மறையானதாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்ணோட்டம் வேறையாக இருக்கும், உங்களோட கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். ஆனால் வெற்றி உங்களுக்கு அதோட முழு வடிவம் வெற்றியானது உங்களுக்கு தான் தெரியும். பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வழியாக ஒரு தலைப்பட்சமாக தான் புரியும். அதனால் நீங்கள் வெற்றி பெற வேணும் அப்படின்னா உங்களோட குறிக்கோளில் நீங்கள் தயங்காமல், இதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு அதை முழு முயற்சியோடு செயல்படுங்க. பிறருக்கு சொல்வதன் மூலமாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவங்களுக்கு சொன்னதுனால அவங்க உங்ககிட்ட வேணால் எதிர்மறையான வார்த்தைகளை திணிப்பாங்க. இல்லை, இது நீ எடுத்திருக்க முடிவு தவறானது, உன்னோட லட்சியம் தவறானது, இதை விட இது சிறந்தது, நீ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனதை வேறு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு, உங்களை மனதை தடுமாற வைக்கிறதுக்கு தான் பேசுவாங்களே தவிர உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு உங்களோட இருக்கிறவங்க பேசுகிறதில்ல. அதனால் அதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடையிற வரைக்கும் நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு எதையுமே நீங்கள் சொல்லாமல் உழைத்து உங்களோட முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஆமாங்க, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நம்ம யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட முடியும். அதை சிறப்பாக செய்கிறத பொருட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், வாழ்க்கை என்பது ஒரு கடமை. அந்த கடமையை சரியாக நிறைவேற்றணுங்க. வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், அதை சாதித்து காட்டுங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை சாதிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. சாதனையாளர்கள்லாம் பெரிய சாதனையாளர்கள், அவங்க நிறைய சாதிச்சிட்டாங்கன்னு நம்ம அவங்கள கொண்டாடுறோம். ஆனால் இன்னும் சாதிக்க வேண்டியது, இன்னும் மக்களின் தேவைகளாக இருக்கட்டும், சில கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், இன்னும் தேவைப்படுகிறது. அதனால் உங்களோட லட்சியத்தை, உங்களோட குறிக்கோளை நோக்கிய பயணம் தொடரட்டும். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் நமக்கு ஒரு முடிவுகள் தவறாகவோ இல்லை நம்ம போட்ட திட்டங்களில் ஏதோ தவறோ நடக்கும்போது அதில் விளைவுகள் கொஞ்சம் எதிர்மறையானதாக இருக்கும். அதை தாங்கிக் கொள்ளணும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். ஆமாங்க, இதை மாதிரி சில தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது கூட வரக்கூடிய
அந்த துன்பத்தை தாங்குகிற சக்தி கிடைச்சாலே போராடுற துணிவு உங்களுக்கு வந்துடும். அப்படி நீங்கள் போராட துணிஞ்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அதை நடந்து முடியுங்கள். இந்த பயணத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சாதனையின் வெற்றியின் நாளில் உங்களை இந்த உலகமே பாராட்டும். அந்த அளவுக்கு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு பணிபுரிஞ்சிட்ருக்க இந்த நம்மளுடைய துறையாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அதில் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி, வெளி தோற்றமாக இருக்கலாம், பேச்சுகளாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம். நான் சிறந்தவன்னு காமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி படுறோம். ஆனால் அது சிறந்ததல்ல. நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சு, நம்மளுடைய வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம சிறந்தவன்னு அறிமுகம் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கிற இந்த துறை, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த துறையில் மிகவும் சிறந்தவராக வர்ற அளவுக்கு நீங்கள் உழைப்பை போட்டு முயற்சி எடுத்து உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையும் நாளில் உலகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தெரிஞ்சுக்கும். நீங்கள் நான் தான் இதுன்னு சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு அறிமுகம் அப்போ தேவைப்படாது. அவங்களே உங்களை அறிஞ்சு வருவாங்க. இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.